அந்த காட்டுல மீனு குடும்பமும் கோரி குடும்பமும் ஒரே மரத்துல எதிரே வாழ்ந்து வந்தாங்க. ஆனா கோரிக்கு மீனு குடும்பத்தை பார்த்தாலே பிடிக்காது. ஜக்கு, குக்கு இவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா கோரிக்கு பிடிக்காது. டே குக்கு, எங்கடா இருக்க? அம்மா, இங்கேதாம்மா இருக்கேன், வரேன். ஜக்கோ, நான் போயிட்டு வரேன். உனக்கு எத்தனை தடவை சொல்றது அந்த ஜக்கு கூட சேராதுன்னு? சொன்னா கேட்க மாட்டியா? இனிமே நீ அவங்க கூட சேராத, அவ்வளோதான். இல்லைன்னா அடி வாங்குவ, பாத்துக்கோ. இனிமே காட்டுக்கு போறதெல்லாம் நீ மட்டும் தனியா போ, யாரையே கூட்டிட்டு போகாத. நீ எங்கெங்க போய் உணவு எடுத்து வர்றேன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நமக்கும் இல்லாது போயிடும். அம்மா, நான் மட்டும் தனியா எப்படி போறது? எனக்கு பயமா இருக்கு. நான் கூட ஜக்கு கூட்டிட்டு போறேன். நீ ஒன்னும் சின்ன பையன் இல்ல, சொன்னதை மட்டும் செய். இப்படி கோவமா சொன்ன கோரி குக்குவும் பயந்துகிட்டு உணவு எடுக்க தனியா காட்டுக்கு போனான். ஒரு வேட்டைக்காரன் மரத்தடியில பறவைகளை பிடிக்கிறதுக்காக கூண்டு வச்சிட்டு இருந்தான். அந்த கூண்டை சுத்தி நிறைய பழங்களை போட்டுட்டு இருந்தான். அட, என்ன மரத்தடியில இவ்ளோ பழம் இருக்கே! எங்கே தேடி போக தேவையில்லை. அப்போ அந்த கூண்டு கிட்ட போன உடனே குக்கு அந்த கூண்டுள்ள மாட்டிக்கிட்டா. ஐயோ, என்னை காப்பாத்துங்க, நான் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், என்னை யாராவது காப்பாத்துங்க. அம்மா, நானும் குக்குவும் விளையாடின்னு இருந்தோம். அப்ப கோரி ஆண்டி கூப்பிட்டு குக்குவை மட்டும் பழங்களை எடுத்துன்னு வர தனியா அனுப்பிட்டு இருக்காங்க. நானும் போயிட்டு வரட்டா? ஜக்கோ, தனியா போறது தப்பில்ல, ஆனா பத்திரமா திரும்பி வரணும் வீட்டுக்கு. எங்க போனாலும் மரத்தடியில இருக்கும் பழத்தை மட்டும் எடுக்காத. மரத்து மேல இருந்தா மட்டும் சாப்பிட்டு எடுத்து வா. மரத்து அடியில இருக்கிற பழங்களுக்கு அடியில வேட்டைக்காரன் கூண்டு வச்சிருப்பான். பத்திரமா போயிட்டு வா ஜக்கோ. ஜக்குவும் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே கேட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு இருந்தான். அம்மா சொன்ன மாதிரியே நம்ம மரத்து மேல உட்காரலாம். அந்த மரத்து மேல உட்கார்ந்தப்போ ஜக்குக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன, எங்கிருந்தோ காப்பாத்துங்கன்னு சத்தம் மட்டும் கேக்குது. இந்த சத்தம் குக்கு சத்தம் மாதிரியே இருக்கே. குக்கு, குக்கு, எங்கடா இருக்க? உன்னுடைய சத்தம் மட்டும் கேக்குதே. ஜக்கு, என்னை காப்பாத்துறா. நான் மரத்தடியில தான் இருக்கேன், கீழே பாருடா. குக்கு, நீ எப்படி வந்து இந்த கூண்டுல மாட்டின? ஜக்கு, இங்க நிறைய பழம் இருந்துச்சு ஜக்கு. அந்த பழத்தை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்போ வேட்டைக்காரன் வச்ச வலையில நான் மாட்டிக்கிட்டேன். என்னை காப்பாத்து ஜக்கு. குக்கு, நான் உடனே போயிட்டு எங்க அம்மாவையும் கோரி ஆண்டியும் கூட்டிட்டு வரேன். நீ பயப்படாத, நான் சீக்கிரம் போயிட்டு கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போயிட்டு வா ஜக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜக்கு அவங்கள எல்லாரும் கூட்டிட்டு வர பறந்து போயிட்டு இருந்தான். அம்மா, நான் உணவு எடுத்துன்னு வர காட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ குக்கு வேட்டைக்காரன் போட்ட வலையில மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் எங்க இருக்கான் ஜக்கு? அங்கேதான் கூண்டுல இருக்கான். நான் உங்களையும் கோரி ஆண்டிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவங்க 2 பேரும் எதிரில இருக்கிற வீட்டுக்கு போனாங்க. கோரி அக்கா, கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன மீனோ, 2 பேர் வந்திருக்கீங்க? உங்க பையன் காட்டுக்கு போயிருக்கான். அங்க வேட்டைக்காரன் வச்ச கூண்டுல மாட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்குத்தான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வாங்க, சீக்கிரம் போலாம். என்ன சொல்ற மீனோ? கொஞ்சம் முன்னாடிதான் என் பையன் போனான், நான் தான் அனுப்புனவன. அக்கா, இப்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, சீக்கிரம் வாங்க போலாம். குக்குவை காப்பாட்ட இவங்க எல்லாரும் காட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. குக்கு, எப்படிடா இங்க வந்து மாட்டிக்க? அம்மா, எனக்கு பயமா இருக்கு, காப்பாத்துங்க. பயப்படாதடா குக்கு, நான் இருக்கேன், காப்பாத்துறேன். அக்கா, இப்ப பேச டைம் இல்ல, சீக்கிரம் இவனை காப்பாத்தணும். இவங்க அந்த கூண்டை உடைச்சு குக்குவை காப்பாத்திட்டாங்க. அக்கா இங்க முதல்ல இருக்க கூடாது, நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. ஜக்கு, நீ என் பையனை காப்பாத்திருக்க ஜக்கு. நீ மட்டும் வந்து சொல்லலனா என் பையனை நான் பாத்திருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி ஜக்கு. உன் கூட சேரக்கூடாதுன்னு நிறைய திட்டுவேன். அதெல்லாம் விடுங்க, இவ மட்டும் எப்படி தனியா போனா? நான் தான் தனியா காட்டுக்கு போயிட்டு வா அனுப்புனேன். அக்கா, தனியா அனுப்புனீங்கன்னா எங்கெங்க போகணும், எப்படி போகணும் சொல்லி அனுப்புங்க. நம்ம தான் நம்ம பசங்களுக்கு கத்து தரணும். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.